வணக்கம் சார். வணக்கம். நாங்கள் ஈரோடு மாவட்டத்தில் வந்திருக்கோம் சார். காக்கும் கரங்கள் மக்கள் நல அறக்கட்டளையோட நிறுவன தலைவர் நான் சாந்தா தேவி. எங்கள் டீம் வந்திருக்காங்க. இன்றைக்கி சார் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்காக சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு நேரத்தை ஒதுக்குனதுக்கு முதல்ல நாங்கள் மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் சார். சார்கிட்ட ஒரு 2 தகவல்கள் கேட்கணும் சார். ஒன்று அவேர்னஸ் தான் சார். இது இப்போ 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்த மாணவ மாணவிகள் தேர்வு எழுதி முடிச்சிடறாங்க சார். முடிச்சதுக்கு பிறகு நம்ம அதிக மார்க் வாங்குவோமா இல்லை வாங்க மாட்டோமான்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான் தவறான ஒரு முடிவு எடுத்துடுறாங்க சார். அவங்களுக்கு சார் நீங்கள் உயர் அதிகாரியாக அந்த மாணவ மாணவிகள் அந்த குழந்தைகளுக்கு உங்களோட கருத்து என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ரீச் ஆகும் சார். வணக்கம். காவல்துறையின் சார்பாக மாணவ செல்வங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு வந்துள்ள அமைப்பிற்கு காவல்துறையின் சார்பாக முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மார்க் என்பது ஒரு அடிப்படை கோடு. ஆனால் மார்க்கே வாழ்க்கை அல்ல. மார்க்கே ஒரு மனிதனை உயர்த்தி காட்டுவதற்கான எல்லையும் அல்ல. இதை முதலில் பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம்தான் மாணவ செல்வங்களும் சரி குழந்தைகளும் புரிந்து கொள்ளும். குழந்தைகளை பொறுத்தவரை நல்ல மனிதனாகவும் நல்ல ஒரு பண்புள்ளவனாகவும் வளர்க்க வேண்டும். நல்ல படிப்பாளி எல்லாம் நல்ல மனிதனாகவும் இல்லை, நல்ல பண்புள்ளவனாகவும் இல்லை. ஜஸ்ட் மார்க் என்பது ஒரு சாதாரண விஷயம். மார்க்கு மட்டுமே வாழ்க்கை கிடையாது என்பதை மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளை பொறுத்தவரை பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் மார்க் எடுக்கும் ஒரு மெஷினாக பார்க்கக்கூடாது. தனது மகன் சமுதாயத்தின் நல்ல மகனாக வர வேண்டும், மகளாக வளர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்களை தட்டி கொடுத்து படித்தால் போதும். பாஸ் என்பதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம், நீ நல்ல ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டு வா என்று அவர்களை 6ஆம் வகுப்பில் இருந்தே பதப்படுத்தினால் 10ஆம் வகுப்பிலும் சரி 12ஆம் வகுப்பிலும் சரி எந்த குழந்தைகளும் மார்க்கை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். எனக்கு தெரியும், நான் கண்டிப்பாக நல்ல மார்க் எடுப்பேன் என்ற நல்ல எண்ணம் மகனுடைய மனதிலும் மகளுடைய மனதிலும் கண்டிப்பாக வளரும். அதற்கு பெற்றோர்கள் தான் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். அதை விட்டு நீ 98 மார்க் எப்படி 2 மார்க் போயுது என்று அவனை கட்டாயப்படுத்தி மெஷினாக பார்க்கும் பொழுதுதான் அவன் விபரீதமான முடிவுகளை எடுத்து விடுகிறார்கள். குழந்தைகள் அதாவது வாழ்வது ஒரு முறை, மனிதனாக பிறப்பதும் ஒரு முறை. தங்களுக்கு குழந்தைகளாக பிறந்து விட்டவர்களை நல்ல மனிதர்களாக மாற்ற வேண்டுமே தவிர மார்க் எடுக்கும் மெஷினாக பார்க்கவும் கூடாது, மாற்றவும் கூடாது. குழந்தைகளை பொறுத்தவரை மார்க்கை பற்றி எந்த காலத்திற்கும் எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம். இதை விட்டால் அடுத்த முறை, அதை விட்டால் அடுத்த முறை. 10ஆம் வகுப்பில் மார்க் குறைந்தால் யாரும் உன்னை தவறாக நினைக்க வேண்டாம். 12ஆம் வகுப்பு உள்ளது, அதற்கு டிகிரி உள்ளது, PhD உள்ளது. உலகத்தில் குறைந்த மதிப்பெண் பெற்றவர்கள் தான் உலகத்தினுடைய உச்சநிலைக்கு எல்லாரும் செல்கிறார்கள். ஆனால் மார்க்கை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சார். அடுத்து இன்னொன்று சார், இப்போது காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆகட்டும் சார், நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆகட்டும், பப்ளிக் ஆகட்டும், இல்லை தனியார் வாகனங்கள், சரக்கு வாகனங்கள் தினசரி விபத்துக்குள்ளாகுது. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு பெரிய விபத்து ஆச்சு. அந்த விபத்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கு மாணவ செல்வங்களுக்கும் பொதுமக்களுக்கும் தனியார் வாகனங்களுக்கும் சார் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். விபத்து என்பது எதிர்பாராமல் நடக்கும் நிகழ்வு. இதை யாரும் திட்டமிட்டோ செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்வதில்லை. நம்மை பொறுத்தவரை எவ்வளவு பாதுகாப்பாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் சென்றாலும் எதிரே வரும் வாகன ஓட்டிகள் அவ்வாறு இருப்பார்களா என்று நாம் நம்பிக்கூட இருக்க முடியாது. ஆகவே தமிழக அரசாங்கம் கொடுத்துள்ள அறிவுரைகளின்படி 2 சக்கர வாகனமும் சரி 4 சக்கர வாகனமும் சரி ஓட்டும் பொழுது தலைக்கவசமும் சீட் பெல்ட்டும் அணியாமல் வாகனமே ஓட்டக்கூடாது என்ற அனைத்து தரப்பு மக்களும் உறுதிமொழி எடுத்தால் வாகன விபத்துக்கள் குறையும், உயிர்பலி அறவே இல்லாமல் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் ஹெல்மெட்டை வாங்கி வண்டியிலே வைத்துக் கொள்கிறார்கள். காவல்துறையை பார்த்தால் ஹெல்மெட்டை மாட்டிக்கொள்கிறார்கள். காவல்துறையை தாண்டி முடித்தவுடன் மீண்டும் ஹெல்மெட்டை கழட்டி வண்டியிலே வைத்துக் கொள்கிறார்கள். இந்த எண்ணம் மக்கள் மத்தியில் முதலில் மறைய வேண்டும். ஹெல்மெட் நமது உயிரை காப்பதற்காகத்தானே ஒழிய காவல்துறை நம்மை கண்காணிப்பதற்காக இல்லை என்ற எண்ணம் வளர வேண்டும். காவல்துறையை பொறுத்தவரை மக்களுடைய நண்பர்கள். உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக தான் சட்டங்களும் சரி எந்த விதிமுறைகளும் சரி. யாரும் மக்களை கட்டாயப்படுத்துவாகவோ அவங்களை பனிஷ்மெண்ட் பண்ணுவதற்காகவோ கிடையாது. ஆகவே குழந்தை செல்வங்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, மாணவர்களும் சரி, கல்லூரி மாணவர்களும் சரி, பெற்றோர்களும் சரி
வண்டியில் உட்கார்ந்தால் சீட் பெல்ட் இல்லாமல் வண்டியில் உட்காரக்கூடாது, ஹெல்மெட் போட்டுக்கொண்டு தான் வண்டியை ஓட்ட வேண்டும் என்று அனைத்து தரப்பு மக்களும் ஒரு முடிவு செய்துவிட்டால் வாகன விபத்து நடக்கலாம். ஆனால் வாகன விபத்தில் பலியை நம்மளால் 100% குறைக்க முடியும் என்று ஆணித்தரமாக நம்ப முடியும் என்பதை அன்போடு உங்களுக்கு எல்லாம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க சார். இவ்வளோ நேரம் நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கள் காக்கும் கரங்கள் மக்கள் நல அறக்கட்டளையில் குழந்தைகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வுக்காக நேரத்தை ஒதுக்குனதுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. நன்றி சார்.